ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 2 வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் வந்து ப்ரைவேட் செக்டார் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இஎஸ்சி மிஸ் பண்ணியிருப்போம், தட் இஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலும் படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இப்படி 3 பேப்பர் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து என்னென்னா டெக்னிக்கலும் டெக்னிக்கல் ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை பாஸ் பண்ணிட்டோன்னா மெயின்ஸ் போயிடுவோம். மெயின்ஸ் எக்ஸாமில் என்ன இருக்குன்னா ரெண்டுமே டெக்னிக்கல் பேப்பர், ஆனால் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அது வந்து நம்மளுக்கு என்ட்ரி லெவல் பேப்பர். ஸோ நம்ம அதை பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். ஓகே, 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இது நம்ம பார்ட் 1ல பார்த்துருக்கோம். அப்புறம் இது எல்லாமே கவர்மெண்ட் லெவல், இது ஆஃபீஸர் கேட்டகிரி போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் செக்டார் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் செக்டாரில் மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் டிசைனிங் இண்டஸ்ட்ரி இது வந்து ரொம்ப பெரிய பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஆயில் அண்ட் கேஸ் வந்து என்னென்னா நம்ம ஆயில் ரிஃபைனரி, அப்புறம் அந்த கேஸ் பிளான்ட் எல்லாமே தெரியும். ஸோ அது எல்லாமே பெரிய லெவலில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகே, கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பவர் பிளான்ட் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ டிசைனிங்கும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்ல பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. எலக்ட்ரிக்கலும் சரி, எலக்ட்ரானிக்ஸும் சரி, எல்லாத்துலேயுமே டிசைனிங் வந்து ப்ரைவேட் ஜாப்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. ஓகே, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்மளுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டிசைன் அதாவது சைட்டில் போயிட்டு அந்த ஒரு இதை பார்த்துட்டு நம்ம வந்து சைட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜென்ரேஷன், டர்பைன், ரோட்டார் எல்லாமே, ஜென்ரேட்டர் எல்லாமே நம்ம இது டிசைன் பண்ணியிருக்கணும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட டேர்ம்ஸு, அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன். இதில் ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டை நம்ம வந்து சப்ஸ்டேஷன் கொண்டு போய் அதில் வந்து எய்தர் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன். ஸோ சப்ஸ்டேஷன் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கரண்ட் என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், கன்சியூமர் சைட் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதோ ஒரு பார்ட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணணும்னா இதில் உள்ள டிசைனிங் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து பேசிக்ஸாக லோட் கால்குலேஷன், ஃபால்ட் அனாலிசிஸ், எஃபிஷியன்சி எல்லாமே நம்ம வந்து இதே தான் கேட் சிலபஸில் நம்ம படிக்கிறோம்ல, அந்த கான்செப்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டே நல்லா படித்து வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு டிசைனிங் தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் ஃபஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்ஜெக்டிவ் நாலேஜ் நம்ம நிறையவே வளர்த்துக்கணும். இதே தான் நம்மளும் அந்த கேட் சிலபஸ் எல்லாமே நம்ம பவர் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம கோர் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதே தான் பவர் சிஸ்டம். ஓகே, பவர் சிஸ்டம் வந்து சப்ஸ்டேஷன் இன்ஜினியர், டிரான்ஸ்மிஷன் லைன் இன்ஜினியர், இது எல்லாமே வந்து அந்த நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரொடெக்ஷன், ஸ்கேடா. ப்ரொடெக்ஷன்னா தெரியும், நம்ம வந்து நம்மளையும் நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு சேஃப்டிக்காகவும், சேஃப்டி அண்ட் மெஷர்ஸ் எல்லாத்துமே. ஸ்கேடானா என்னென்னா கேபிள். ஸோ கேபிள் எல்லாமே தெரியும். ஃபைபர் நம்ம ஜென்ரலாக நம்ம ஃபைபர் நெட் நம்ம பார்த்துருக்கோம்ல, வீட்டில் இருக்குல்ல வைஃபை, அதை மாதிரி ஃபைபர் கேபிள்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இப்போ பெரிய பெரிய பவர் பிளான்ட்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க. விண்ட் பவர் பிளான்ட் எல்லாத்துலேயும் அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே இப்போ ஒரு விண்ட் பவர் பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். அந்த விண்ட் பவர் பிளான்ட்டில் எவ்வளோ இப்போ பவர் ஜென்ரேட் ஆகுது அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் சாஃப்ட்வேரில் இது பண்ணி அதை வந்து நம்ம சிஸ்டமில் பார்க்குற மாதிரி ஃபைபர் கேபிள் வழியாக வரும். ஓகே, அதை டிசைன் பண்ணுறது தான் ஸ்கேடா. ஓகே,
அது வந்து நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு விண்ட் பவர் பிளான்ட்டோட எல்லா டேட்டாவையும் நம்ம இங்க இருந்தே ஒரே சிஸ்டம்ல பார்த்துடலாம். அதை வந்து நம்ம டிசைன் பண்ற இது பேரு தான் ஸ்கேடா. ஓகே. விண்ட் பவர் பிளான்ட் அப்புறம் நிறைய தெர்மல் பவர் பிளான்ட்லாம் இப்போ என்னதுல வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதில் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறதுலேருந்து அதோட பவர் ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம ப்ரைவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டார் கீழே தான் வரும். அப்புறம் டிசைன் அண்ட் டிராஃப்டிங். ஓகே. எம்பெடட் சிஸ்டம்ஸ், பிஎம்எஸ், எம்இபி. ஸோ எம்பெடட் சிஸ்டம்னா நம்ம வந்து ஹார்ட்வேரை சாஃப்ட்வேரையும் மர்ஜ் பண்ணி பண்ணுறது தான் எம்பெடட் சிஸ்டம். அதில் ப்ரோக்ராமிங் இன்வால்வ் ஆகும். பிஎம்எஸ் என்னன்னா பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியா? பில்டிங்கில் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுறது தான் பிஎம்எஸ். அதில் வந்து நிறைய கண்ட்ரோலர்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எம்இபினா என்னன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இது எல்லாமே டிசைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எம்இபி. இது எல்லாமே டிசைனில் வரும். அப்புறம் லோட் கால்குலேஷன்ஸ். சரியா? நம்ம பவர் சிஸ்டம்ஸில் பார்த்தோம்ல. ஸோ பவர் சிஸ்டம் டிசைன் பண்ணால் லோட் கால்குலேஷன் எல்லாமே பண்ணணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இது எல்லாமே ப்ரைவேட் செக்டார் கீழே தான் வரும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறதும் ஒரு மேஜரான ரோல் தான். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நம்ம வீடு மாதிரி இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி பில்டிங்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தான் மெயினாக ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் நடந்துச்சுன்னா நம்ம ட்ரிப் ஆகிற மாதிரி நம்ம எம்சிபிலாம் மாட்டி வச்சுருப்போம். அது டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இதை வந்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு பேனலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேனல் எல்லாமே சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பெரிய பெரிய பில்டிங்க்கெல்லாம் உள்ளேயே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் பில்டிங்னா அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்டேஷன் கூட ரன் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு இதுதான். கன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே எப்படி சிவில் மெயினாக இருக்காங்களோ ஸோ எலக்ட்ரிக்கலும் நம்மளுக்கு அதில் பெரிய ரோல் பிளே ஆகுது. ஓகே. அதில் நம்ம வந்துட்டு இருந்து நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயும் ஒரு தனி ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்லேயும் நம்மளுக்கு தனி ரோல் இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற ரோல் இருக்குது. அப்புறம் ஆப்ரேட் பண்ணுற ரோல் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் அது எல்லாமே இதில் வரும். அப்புறம் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷனில் என்னெல்லாம் வரும்? பிஎல்சி, ஸ்கேடா, கண்ட்ரோல் பேனல் இது எல்லாமே நம்ம ஆட்டோமேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து இடையில பிஎம்எஸ் படித்தோம். பிஎம்எஸ்ஸுமே ஆட்டோமேஷன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஆட்டோமேஷனில் சென்சார்ஸ் எல்லாமே ரிலேட்டடாக வரும். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேஷனில் வரும். ஓகே. அதுவும் நம்ம கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு நம்ம படிக்கணும். அப்புறம் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லா இதுவும் நம்ம வந்து ரன் பண்ணுறோம்ல, அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக நம்ம எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதும் அது ஒரு டெஸ்டிங்கிறதும் ஒரு தனி ரோல். ஓகே. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங்னா சிப் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சோலார் பேனல் எல்லாத்தோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே நம்ம தான் வந்துட்டு அதுக்கு ஒரு தனி ரோல் இருக்கும். ஸோ அதுக்குமே டெக்னிக்கல் நாலேஜ் நிறையவே நம்மளுக்கு தேவை. அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விண்ட் பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் சோலார் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட மேனுஃபேக்சரிங், அந்த பவர் பிளான்ட்டோட எல்லா கண்ட்ரோல் எல்லாமே அதுக்கும் தனி ஜாப் ரோல். அதுவும் ப்ரைவேட் செக்டார் கீழே தான் வரும். அப்புறம் டீச்சிங். ஸோ டீச்சிங்கில் நம்மளுக்கு வந்து பாலிடெக்னிக் காலேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனும் நம்மளோட ப்ரொஃபஷன் தான். ஸோ அன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு எக்ஸாம் எழுதி போகணுன்னும் இதுக்கு நம்ம எம்இ படிச்சுட்டு ஒவ்வொரு காலேஜஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ மேபி பாலிடெக்னிக் காலேஜில் பிஇ படித்தாலே போதும். அதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டார் ஜாப் தான். டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதுலேயும் போகலாம். இப்போ
கான்செப்ட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பேசிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதுல வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொல்லியிருக்கேன். இன்டர்வியூஸ் போனாலும் இதுதான் கேட்பாங்க. ஸோ பிரைவேட் செக்டார் பொறுத்தவரைக்கும் இவ்ளோ சொன்னதுல நம்ம எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னாலும் வி ஷுட் நோ த பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூவ கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லெவல் போம்போது அந்த கம்பெனிக்கு என்ன நீடோ, டிசைனிங் கம்பெனினா டிசைன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆட்டோமேஷன்னா ஆட்டோமேஷன் பத்தி தெரிஞ்சிருந்திருக்கணும். அது வந்து அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம பேசிக். இப்போ நம்ம ஃப்ரெஷரா போறோம்னா, நம்மளோட பேசிக் கான்செப்ட்ஸே போதும். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்டிவ் நாலேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா போதும். நம்ம போய் வேலை பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ சாஃப்ட்வேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சாஃப்ட்வேர்ஸ் என்னலான்னா AutoCAD, ETAB இது 2மே டிசைனிங் சாஃப்ட்வேர். AutoCAD வந்து சிங்கிள் லைன் டயகிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆ ஒரு ஹவுஸ் வயரிங் அந்த மாரி சின்ன இதெல்லாமே ட்ரா பண்ணிக்கலாம். ETAB வந்து நம்ம பவர் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் சொன்னேன்ல. ஸோ ETABல வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோ, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ எல்லாமே போட்டோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க ஒரு வேல்யூ போட்டா, நம்மளுக்கு வந்து அந்த ஒயர்ல எஃபிஷியன்சிலேருந்து எல்லாமே கால்குலேட் ஆகி வரும். ஸோ அத நம்மளுக்கு டிசைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்கேடா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மேட்லேப். அதுலயும் வந்து டிசைனிங் தான். நம்ம சப்ஸ்டேஷன் எல்லாமே டிசைன் பண்றது தான். ஸோ PLC புரோகிராமிங்னா புரோகிராமபிள் லாஜிக்கல் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம வந்து புரோகிராம் பண்றது தான் PLC புரோகிராமிங். ஓகே. ஸோ இது எல்லாமே பிரைவேட் செக்டார்ல வரும். ஸோ இது போகவும் இன்னும் சின்ன சின்ன ரோல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மேஜர் ரோல். ரொம்ப மேஜர் ரோல் என்ன ப்ளே பண்ணுதுன்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. அது போக டிசைனிங் எல்லாமே படிக்கணும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். அப்படி படிச்சா டிசைனிங்ல நம்ம வந்து எக்ஸல் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் படிச்சா நம்ம ஈஸியா நம்ம இன்டர்வியூக்குள்ள போயிரலாம். ஓகே. கோர் ஃபீல்டுல நம்மளுக்கு நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எல்லாரும் அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ ஆல்.